வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் நடக்கிற மகிழடி சேவை பற்றியும் அதுக்கு சிவன் செய்த திருவிளையாடல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவலோக பெண்கள் 2 பேர் சிவனுக்கு சேவை செய்கிற சுந்தரரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அவங்க பூலோகத்தில் பறவையாக திருவாரூர்லேயும் சங்கிலியாராக திருவொற்றியூர்லேயும் வந்து பிறக்கிறாங்க. திருவாரூரில் சுந்தரர் பறவையை கல்யாணம் செஞ்சதுக்கப்புறம் சிவன் தொண்டு செய்கிறதுக்காக திருவொற்றியூர் வராங்க. அப்போது சிவனுக்கு சேவை செஞ்சிட்ருக்கிற சங்கிலியாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் சிவன் சங்கிலியார்கிட்ட தூதாக போய் நீ சுந்தரரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சங்கிலியார், சுந்தரர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அதனால் என்னை பிரிய மாட்டேன், என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சுந்தரர் சத்தியம் செஞ்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரர் சிவன்கிட்ட, நான் சிவன் தொண்டு செய்கிறவன், ஒரே இடத்துல என்னால் இருக்க முடியாது, சரி நான் சத்தியம் செய்கிறப்போ நீங்கள் மகிழ மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கோங்க, உங்கள் முன்னாடி நான் சத்தியம் பண்ணனா என்னால் அதை மீற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சிவன் இங்கே சுந்தரர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு நடந்ததை எல்லாத்தையும் போய் சங்கிலியார்கிட்டையும் சொல்லிடுறாரு. தியாகராஜ சன்னதி முன்னாடி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா சங்கிலியார் மகிழ மரத்துக்கு கீழே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவன் முன்னாடி சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் கல்யாணம் நடக்குது. அதுக்கு சாட்சியாக சிவனோட திருப்பாதம் இப்பையும் அந்த கோயிலில் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் மாசி மகம் சுந்தரர் திருக்கல்யாணம் நடக்கிறப்போ சிவன் அந்த மகிழ மரத்துக்கு கீழே காட்சி தருவாங்க. இதுதான் மகிழடி சேவை அப்படின்னு உற்சவம் நடைபெறுது. இங்கே தான் சிவன் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அதுக்கு சாட்சியாக அதோ அவருடைய திருப்பாதம் இங்கே இருக்குது. இதுதான் மகிழ மரம். நன்றி, வணக்கம்.